வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். சண்டே மண்டே 2 டேஸ் டெய்லி ரொட்டைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிழங்கு அடை தோசை தான் செஞ்சேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சாச்சு. கிழங்கையும் துருவி எல்லாத்தையும் அரைச்சி கிழங்கு அடை தோசையும் செஞ்சாச்சு. லஞ்சுக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு மட்டன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. மட்டன் பிரியாணி கேட்டதால் மட்டன் பிரியாணி செஞ்சாச்சு. பிரியாணி செய்முறை வீடியோ தனி வீடியோவாக போடுறேன். மட்டன் பிரியாணியை தம் போட்டு செய்யலாம். நான் மட்டனை குக்கரில் தான் வேக வச்சேன். எதுக்கு வேறு ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இதுலேயே பண்ணிட்டேன். நீங்களும் இதை போல் சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா உதிரி உதிரியாக இது போல் மட்டன் பிரியாணி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடிப்பிடிக்கலாம் இல்லை. மட்டன் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய தயிர் பச்சடி தான் செஞ்சுருந்தேன். எல்லார் வீட்லேயும் இட்லி தோசை செஞ்சால் கண்டிப்பாக சட்னி அல்லது சாம்பார் செய்வாங்க. எங்கள் வீட்டில் சட்னி செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக இட்லி பொடி இருக்கணும். சரி, இட்லி பொடி தீந்துச்சுன்னு சொல்லிட்டு இட்லி பொடி தான் செஞ்சேன். இட்லி பொடியை நீங்கள் ட்ரையாக வறுத்து செய்யும்போது அது ஒரு டேஸ்ட் வரும், எண்ணெயில் வறுத்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும். இந்த 2 டேஸ்ட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் இப்படி தான் செய்வாங்களா? எங்கள் வீட்டில் இருக்கவங்க எந்த பழம் வாங்கிட்டு வந்தாலும் சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. ஆனால் மாதுளம் பழத்தை மட்டும் யாரும் தொட மாட்டாங்க. ஏன்னா அதை உரித்து சாப்பிட்ணும், அந்த காரணத்துக்காக யாருமே அதை தொட மாட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தோன்னா மாதுளம் பழத்தை கண்டிப்பாக தூக்கி தான் போடணும்னு சொல்லிட்டு தோலை உரித்து வச்சுட்டா நாளைக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தோலெல்லாம் உரித்து வச்சேன். நாளே மாதுளம்பழத்தை உரித்து வச்சதால நல்லதாக போச்சு. லஞ்சு பாக்ஸில் மாதுளம்பழம், சப்பாத்தி, பீன்ஸ் பொரியல் தான் இன்றைக்கி கொடுத்தேன். லஞ்சுக்கு பாலக்கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து 3 விசில் வச்சு எடுத்துருங்க. பருப்பு வெந்ததும் சைடில் வச்சுட்டு கடாய் வச்சிங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், 10 பூண்டு பல்லை தட்டி இது போல் சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்குங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக வதங்கட்டும். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, மசாலா இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக வதங்கின பிறகு வேக வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்துக்குங்க. பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு முறை கொதிக்க விடுங்க. பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். பாலக்கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு சிம்மில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு பாலக்கூட்டு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலக்கூட்டை இறக்கிக்கலாம். லஞ்சுக்கு அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சிங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொருளை சேர்த்து வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம்.
2 நிமிஷம் வதங்கின பிறகு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துக்கலாம். அவரைக்காயை மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் ரெடி. லஞ்செல்லாம் முடிச்சுட்டு பசங்க ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வச்சுருங்கன்னு சொன்னாங்க. அதனால் பீட்ரூட் அல்வா தான் செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்தது. பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட் பொரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதில்ல. இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடாத குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டின்னருக்கு இட்லி, புதினா சட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.